வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஐயாவை அழைக்கின்றேன். எஸ் ஏ ஈஸ்வரன் அவர்களை வாங்க. அப்போ நாக தத்துவம் அது அப்படின்னா அது எது அப்படின்னா அது வந்து உதடு. பாம்பு தானே, பாம்பு எங்கே விஷம் இருக்கும்? நாக்கில். அப்போ உதடு வழியாக தான் வரும். அதனுடைய நாக தத்துவங்கிறது அதில் எங்கே அந்த நிலை இருக்குது அப்படின்னா உதட்டில். அப்போ ஒரு நாக தத்துவ பெண்ணை அந்த உதட்டில் தான் அவளுக்கு காமம் இருக்கும். ஏன்னா நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கோம், புதுசாக வந்து எங்களுக்கு தெரியாது, நட்சத்திரம் தெரியாது இல்லையா? அப்போ நாக தத்துவ பெண் அந்த பொண்ணுக்கு அவளுக்கு காமம் எங்கே இருக்கும்? உதட்டில் இருக்கும். அப்போ அந்த பொண்ணை ஒரு வசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சந்தனம், அகில், நன்னாரி வேர், முத்தக்காசு, விளாமிச்சி வேர், இருவேலி இவற்றை தாமரப்பூவின் சாற்றில் அரைத்து, தாமரப்பூ இருக்கு இல்லையா, அந்த சாற்றில் அரைத்து புணுகு, கற்பூரம் சேர்த்து நாயகன் பூசிக்கொண்டால், நாயகனா ஆணு, அந்த பூசிக்கொண்டால் பெண் வசியமாவாள். அந்த நாகத்தொத்து பெண் வசியமாவாள். பூசிக்கிட்டா போதும், மேலே பூசிக்கிட்ட போதும். அப்போ அந்த மாதிரி பொண்ணு இந்த நாகத்தத்துவ பெண் அந்த ஜாதகனுக்கு வசியமாவாள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நாம் வந்து நம்மகிட்ட வராங்க, ஒரு அந்த ஜாதகம் தெரியாமல் சேர்த்தியாச்சு, அவள் பொருத்தமே வரல. அப்போ நாகத்தத்துவ பெண்ணுடைய நட்சத்திரம் இன்னும் நமக்கு தெரியும் இல்லையா? இல்லை போன வாரம் எழுதியிருப்பீங்களா? போன வாரம் யாரும் எழுதுனீங்க? சீனிவாசன் எழுதுனீங்களா? நாக தத்துவத்தை எழுதுனீங்களான்னு கேட்டேன். நாக தத்துவனுடைய நட்சத்திரம் எழுதியிருப்பீங்க இல்லையா? அதனால அது வந்து பூராடம், சுவாதி, விசாகம், ஆயில்யம், இவைகள் ஆயில்யம், இதுதான் இந்த நாளும் நாக தத்துவம். அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி பூசி போனால், ஒரு கணவன் கல்யாணம் பொருத்தம் பார்த்தாச்சு, பூசியாச்சு, அவங்களே சண்டை வருதுன்னா இதெல்லாம் தயார் பண்ணி அவன் பூசிக்கிட்டு மனைவிகிட்ட நெருங்கி பேசினால் அவன் சண்டை பண்ண மாட்டான். சரி, அவங்களுக்கு வந்து அது என்ன வேற என்ன ஒன்று பண்ணும், அதுக்கு பேர் லோபனம் அப்படின்னு பேர். அந்த லோபனம் என்ன செய்தால் அந்த பொண்ணு வசியமாகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ அது என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்னன்னா மாடப்புறா எச்சத்தை, மாடப்புறான்னு தெரியுமில்ல? ஏன் மாடப்புறாங்கிறாங்க? கோயிலில் மாடத்தில் நிறையா புறாக்கள் தங்கி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் மாடப்புறா இருக்குது. நம்ம சாதாரண புறா இருக்குது, மாடப்புறா இருக்குது. அப்போ மாடாப்புறம், அந்த மாடப்புறாவினுடைய எச்சத்தை, அதாவது போடுது இல்லையா, அது கிடைக்கும். மாடப்புறா எச்சத்தை முருங்கை வேரில் சாறு விட்டு, முருங்கை வேரினுடைய சாறு அதை விட்டு அரைத்து, பிறகு கவுதத்தும்பை கூட சேர்த்து, கவுதத்தும்பைனா எங்கே வேணாலும் கிடைக்கும் தெரியுமா? கவுதத்தும்பை, ஆமாம், கவுதத்தும்பையில் 2 இருக்குது. அதனால் நீங்கள் வெள்ளையை மட்டும்தானே தெரியும், தெரியாது, அது வேற. கிடைக்கும், சும்மா தும்பை பூ வேற, கவிதை தும்பு வேற. அப்போ கவிதை தும்பை கூட சேர்த்து ஆண் தண்டில் பூசி தென்மேற்கு திசை தலை வைத்து புணர்ந்தால் அந்த பொண்ணு சாவளவும் பெரிய மாட்டான். அந்த நாகத்தத்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுதுன்னா அவங்க வீட்டுக்காரனை இந்த மாதிரி செஞ்சு அவனுடைய யுவனியில் தடவி புணர்ச்சி செய்தா விட்டு போக மாட்டான் கடைசி வரலாம். ஏப்பா இதை தொலைவிடும் இல்ல, மாடப்புறா எச்சத்தையும் முருங்கச்சாறு வேறு விட்டு அரைத்து கவிதை தும்பை கூட சேர்த்து ஆண் தண்டில் பூசி தென்மேற்கு திசை நோக்கி தலை வைத்து புணர்ச்சி செய்தால் அந்த பெண் பிரிய மாட்டாள். அப்படி செய்யணும், ஆனால் அதை தொலைவணும், அவ்வளோதான். சரி, அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈடு மருந்து கொடுக்குறோம் சொல்கிறாங்களே, ஈடு மருந்து வச்சுட்டாங்க, அப்படி தானே சொல்கிறோம். எல்லாம் போய் நிறைய பேர் எடுக்கிறாங்களே, ஈடு மருந்து எடுக்கிறாங்க இல்லையா?
அப்போ அது அந்த பொண்ணுக்கு வைக்கக்கூடிய ஈடு மருந்து எதுன்னு என்ன வேணும்? 20 வயசுல சேர்ந்தா நீ கெட்டு போய் உன் குடும்பம் வீணா போயிடும். 20 வயசுல நீ தெரிஞ்சினா நீ வீணா போயிடுவ. பருவ வயது தாண்டின பிறகு இதை கத்துக்கணும். அதுதான்ப்பா நீ வீணா போக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற. அரிய பையன் தெரிஞ்சுக்க. அதுதான் ஜோதி இடத்துல வயசு 40க்கு மேலதான் ஜோசியத்துக்கே வரணும். திருமணத்துக்கு பிறகுதான் அவன் ஜோசியமே பார்க்கணும். அதுக்கு மேலே வந்தா வர்ற பொண்ணாடிக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறம் ஜோசியர் வந்து பொம்பளை கற்பழிச்சுட்டு தான் வரும் இல்லையா? போலீஸ்கார கைது பண்ணுவோம், பேப்பர்ல வரும். ஆனா வயசு கடந்தா எதுக்கால இருக்கிற பொண்ணை தெய்வமா நினைச்சுக்குவோம். அதுக்காக தான் ஜோதிடம் தெரிந்து கொள்பவன் திருமணத்துக்கு பிறகு ஜோதிடம் பார்க்கணும். அரிய பையன் பார்க்க கூடாது. எத்தனை பேருக்கு சொல்றது? அதெல்லாம் புரியுதா? அப்ப நீங்க இந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள்கிட்ட பொறுமை நிதானம் இருக்கும், தப்பு செய்ய மாட்டீங்க. அதனாலதான் மாசம் தவறாது வரணுங்கிறது அதனால சொல்ல முடியாது. அன்னைக்கு வா, உனக்கு என்னைக்காவது அந்த கிடைக்கிற பலர் இருந்தா வரட்டும். காரணம் என்னன்னா அதுக்கு தான் ஒவ்வொரு மாதம் வைக்கிற. நீ எந்த வேலையா இருந்தா ஒதுக்கு. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் வேணாங்க பாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வரேன்னு சொன்னான். ஐயா கோயிலுக்கே போக முடியல. சரி பரவாயில்லப்பா, உன்னால போக விட மாட்டேங்குதான். ஒன்றும் இல்லடா, அது சும்மா பொய் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுன்னு சொல்லுவேன். ஐயா 3 வேலை. சரி 3 வேலைக்கு ஒரு வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவேன்? ஒரு 1/2 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம். அப்புறம் 7 நாளைக்கு எல்லாம் ஆச்சு. 7 நேரம் 1.5 10.5 மணி நேரம் ஆச்சு. ஏண்டா மடையா, உன் திங்கிறதுக்கு 10 மணி நேரம் ஒதுக்குறியே, அந்த இரவு பக்கத்து 1 மணி நேரம் இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கும்ல? போக முடியலையா? அப்ப நான் சொல்லுவேன், அப்ப நான் வந்து சாட்டையில வெளுக்கிட்டாடான்னு கேட்பேன். சத்தியமா நான் அதெல்லாம் யோசனையே பண்றல. அப்ப நான் வந்து சாட்டையில வெளுத்தா போவியா? இருங்க முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? அத வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனால ஏன் போக முடியாது? நீ போனேன்னா நீ உருப்படியாவ. ஜோசிகிட்ட பார்த்துட்டு ஜோசி பார்த்தோன்னே நீ வீட்டுக்கு போனா நீ பணக்காரன் ஆயிருவியா? போய் கொப்பரை படுத்துக்கிட்டு மேல அண்ணாந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பணக்காரனாவ. ஒரு மனுஷன் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 16 மணி நேரம் நீ 10 ஆண்டுகள் உழைத்தால் நீ பணக்காரன். அவ்வளவுதான். அப்ப சோட்டரி எப்படி பணக்காரனாவ? இப்ப எல்லாம் என்ன தெரியுமா, இப்போ ஒரு 20 ஆண்டுகளா எவனும் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படாம பணக்காரன் ஐடியா கேட்கறான். உழைக்கவே கூடாதான். ஆமா, அந்த மூளை மட்டும் தான் வேலை செய்யணுமா? சரி, எல்லாத்துக்கும் மூளை வேலை செஞ்சா மற்ற கீழ் இருக்கிற மற்ற வேலையில எவன் செய்வான்? யார் செய்வா? உனக்கு ஆண்டவன் படிச்சது இந்த வேலை தான் செய்யணும், அதுல ஜெயிக்கப்பார், அதுல நீ பெரிய ஆளாவா. புரியுதா? அது நாம அந்த மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம கடவுள் குடிச்சது இவ்வளவு, இதுல நம்ம சௌரியமா இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்படிதான் பார்க்கணும். நம்ம படைச்சிட்டார், இதான் நீ ஜோசியம் தான் பார்க்கணும் இல்லையா? இவர் ஜோசியம் தான் பார்க்கணும் எழுதியாச்சு, வேற என்ன செய்ய போற? அப்ப இதுல உனக்கு கூட்டம் வர மாதிரி உனக்கு ஏற்படுத்திக்கணும். அப்ப தெய்வ வழிபாடு அதிகமா வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாட்டை மாசம் ஒருக்காவது வாரம் ஒரு முறையாவது செய்யணும். அப்படி செய்கிற போது உனக்கு தொய்வு வராது. ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில எந்திரிக்கணும், பார்க்கணும், உட்காரணும், ஜோசியம் பார்க்கணும், அப்புறம் பொழுதாடு ஜாலியா இருக்கணும், அப்புறம் வீட்டில் வந்து படுத்துக்கணும், பெரிய ஆளாகணும். எப்படி ஆவ? உழைக்கணும். அதான் அந்த உழைப்பு ஜோதிடமா இருந்தாலும் உழைக்கணும். எதுவா இருந்தாலும் நம்ம உழைச்சோம்னா உன்னை ஒரு நாள் கடவுள் கருணை காட்டுவார், உன்னையும் உயர்த்துவார். அதுக்கு நம்ம வந்து ஈடு மருந்து நம்ம வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஈடு மருந்து எடுக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். வயிற்றுக்கு கொடுத்து அது ஆட்டியரில் வச்சுட்டாங்க, அதில் வச்சுட்டாங்க, இதில் வச்சுட்டாங்கன்னு நாம் இப்போ சொல்ல கேள்விப்படுறோம். நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, எல்லாம் வைத்தியம் பார்த்தங்க கடைசியில் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே அவங்களுடைய குறைகளை சொல்லி இது ஈடு மருந்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஈடு மருந்து பயம். அப்படி
இது நம்ம இந்த காந்தர்வ தத்துவம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது நம்ம என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் அதுக்கு முன்னாடி பேசுனது நாக தத்துவம் அப்படின்னு பேசினோம். அதுக்கு ஈடு மருந்து நம்ம எதுவும் சொல்லலை, ஏன்னா அதோட நிறுத்திக்கிட்டோம். அந்த ஈடு மருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மருந்து கொடுத்தா இந்த நட்சத்திர பெண் அங்கே போட்டிருக்கு இல்லையா, போட்டிருக்குமா? இந்த நாக தத்துவத்துக்குடைய அந்த நட்சத்திரக்கூடியவர்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்குது, ஆணாக இருக்குது, யாராக இருக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து பீர்க்கை இலை, தேவதாரி, இளந்தக்காளி வேர், ஊமத்த வேர், காக்கணாம் வேர். காக்கணாம் வேர்னா தெரியுமில்ல? தெரியுமா? காக்கணாம் வேர் தெரியாதா? காக்கணா வேருங்கிறது புழு பூவும் இருக்கும், அதில் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. அது அந்த வேர். கருவேலம்பூ, கரு குன்றி விதை, குண்டுமணி இருக்கு இல்லையா, அந்த கரு குண்டுமணி விதை, ஆமாம், கருப்பு குண்டுமணி. இடது காலின் உதிரம், உதிரம் எல்லாம் சேர்த்து இடது காலின் உதிரம். சார், இடது காலில் இருக்கிற உதிரம்னா ரத்தம், அவ்வளோதான். இடது காலின் ரத்தம், அதுக்கு பேர் தான் உதிரம். உதரக்கயிறுன்னு படிக்கிறீர்கள் இல்லையா, எல்லாம் சேர்த்து அரைத்து உருட்டி தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு அல்லது உணவில் கொடுக்க வசியமாவாள். இந்த நட்சத்திரக்கார பொண்ணுகளை இப்படி நாம் செய்தோம்னா, அப்போ யார் அந்த ரத்தத்தை கொடுக்கணும்? அந்த பொண்ணு வசியமானா இவனுடைய ரத்தம், பையன் வசியமானா அந்த பொண்ணுடைய ரத்தம். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்னன்னா, ஒரு கணவன் மனைவி சண்டை வருதுன்னா நீங்கள் இப்படி கொடுக்கலாம். அப்போ பொழைச்சிக்கா இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு வசியமாக இருந்து பிழைக்க பாருங்க, இதை பயன்படுத்தலாம். இது வந்து அந்த நாக தத்துவங்கிறதுக்கு. இப்போ நாம் அங்கே எழுதியிருக்கோம், நீங்களாம் போன மாதம் மாதாந்திர கூடத்துக்கு வரல. அப்படி ஒவ்வொரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் வந்து இதையே பேசுக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏற்கனவே கேட்டவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏற்கனவே கேட்டவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். உன்னையே எத்தனை தடவை சொல்கிறது? அதுக்கு தான் மாதாந்திரம் தவறாமல் வரணும். ஒரு மாதத்துக்கு நமக்கு எதிர்பார்க்குற நிகழ்ச்சி இல்லாமல் இருக்கும், ஒரு மாதத்துக்கு நம்ம எதிர்பாராத நிகழ்ச்சி இருக்கும். அப்போது தெய்வ தத்துவ பொண்ணு அப்படின்னு எழுதியிருக்க இல்லையா, தெய்வ தத்துவ நட்சத்திரங்கள் உத்தரம், அனுஷம், திருவோணம், உத்திரட்டாதி, இந்த 4 தெய்வ தத்துவம்னு பேரு. இவங்களை நீங்க எதை வச்சு மயக்க முடியாது. இவங்க பூமியை பார்த்து நடப்பாங்க, அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காம நடப்பாங்க. பூமியில அதராம நடப்பாங்க. தெய்வ தத்துவ பொன் இந்த பக்குவம் இருக்கும். அதனால அவங்கள நீங்க மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெய்வ தத்துவ பொண்ணு சொல்லிடும் இல்லையா, அதனால அதை நம்ம அவங்கள கொஞ்சம் இந்த மாதிரி ஈடு மருந்து அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட செல்லாது, அதில் மோதிடாதீங்க, ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். முனி தத்துவ பொன் அதுகிட்ட ஜெயிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ முனி தத்துவனுடைய நட்சத்திரம் எது? அஸ்தம், திருவாதிரை, ரோகிணி, மிருகசீடம். இதுதான் முனி தத்துவ நட்சத்திரங்கள். சரி, நாக தத்துவ நட்சத்திரம் எது? பூரணம், சுவாதி, விசாகம், ஆயில்யம். இந்த 4ம் நமக்கு நாக தத்துவ நட்சத்திரங்கள் அப்படின்றாங்க. அப்போ காந்தர்வ நட்சத்திரம் எது அப்படின்னா அஸ்வினி, அவிட்டம், சதை, இந்த 3ம் நமக்கு காந்தர்வ நட்சத்திரங்கள். அப்போ பூத தத்துவங்கிறது என்ன? பூர, மூலம், ரேவதி, இதுதான் பூத தத்துவ நட்சத்திரம். அரக்கி தத்துவ நட்சத்திரம் பரணி, சித்திரை, மக நட்சத்திரம். அப்போ பிசாசு நட்சத்திரம் எது? புனர்பூசம், பூசம், உத்திராடம். அதுதான் நமக்கு வந்து பிசாசு நட்சத்திரம். நீங்கள் பெரும்பாலும் புனர்பூசம், பூசத்தில் நம்ம
திருமணப்படுத்த வைக்கக்கூடாதுன்னு நூல்களில் இருக்கும். ஆமாம். அப்போ இந்த பிசாசு நட்சத்திரம் வரனால தான் வேண்டாங்கிறாங்க. அடுத்தது இயக்கி தத்துவம். இவங்க கேட்டை பூரட்டாதி கார்த்திகை நட்சத்திரம் இயக்கிய தத்துவ நட்சத்திரம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அந்தந்த தத்துவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இனிமேல் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ காந்தர்வ தத்துவ பொன் அதனுடைய காமம் எங்கே இருக்கும், அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மூளையில் இருக்கும் மார்பகம், நமக்கு மார்பகம், அவங்களுக்கு அதில் இருக்கும். அப்போ இவங்களுக்கு இவங்களை நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா கற்பூரம், பூ, புடுகு, சந்தனம், அகில், சடாமஞ்சி. இந்த சடாமஞ்சிங்கிறது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். அடுத்தது நன்னாரி, முத்தங்காசு, ஓரிதழ் தாமரை வேறு, பேய் சுரக்காயின் தோல் குண்டின் வேர் சேர்த்து. குண்டின் வேர்னா என்ன தெரியுமா? குண்டுமணி வேறு. அதை சுருக்கமாக குண்டின் வேறுங்கிறது. அதாவது நன்னாரி, முத்தங்காசு, ஓரிதழ் தாமரையின் வேர், பேய் சுரக்காயின் தோல், குண்டுமணி வேர் சேர்த்து அரைத்து பூசிக்கொள்ள வசியம். இது எந்த ஈடு மருந்துங்கிறது எதுவும் வைக்க வேண்டியதில்லை. மனைவிட்ட தகராறு இருக்குன்னா அந்த ஆண் இதையெல்லாம் சேர்த்து அந்த காந்தர்வ பொண்ணை இதை பூசிக்கிட்டு போனாவே அவன் மயங்கிடுவான். அப்போ மேலில் பூசிக்கிறதா இதெல்லாம் மணக்கம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு பேர் தான் நம்ம. அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த காமம் அந்த பெண்களுடைய மார்பில் இருக்கும். அதுக்கு லோபனம், அதுக்கு என்ன பண்ண ஆகும் அப்படின்னா விலதலை சார் அரிதாரம், வெள்ளை கவாரை, கற்பூரம், பலதளம், பலரசம், தேன் வார்த்து அரைத்து கலக்கி பாதத்தில் பூசி செல்ல புனைச்சி செய்ய வசியமாவாள். பாதத்தில் பூசிக்கணும், இது வேற எங்கேயும் பூச வேண்டியதில்லை. பூசிக்கிட்டு போனாவே போதும், பாதத்தில் பூசிக்கிட்டு போனால் அது வசியமாவாள் அப்படின்றது. அதுக்கு ஈடு மருந்து. இப்போ ஒன்றுமே முடியல, எதை பண்ணாலும் ஒத்து வரலைன்னா அப்புறம் தான் இந்த ஈடு மருந்துக்கு போகணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா நல்ல பாம்பின் தலைப்பிச்சும் சாரணை சார், சாரணை இருக்குது, 4-5 சாரணை இருக்குது, வெள்ளை சாரணை அப்படின்னு சாரணையெல்லாம் 2-3 இருக்கும். அப்போது தாமரை வேர், கண் பீலை, மூக்கழுக்கு, வெந்நீர் விட்டு அரைத்து, சுடு தண்ணி விட்டு அரைக்கிறோம், விந்து சேர்த்து அன்னபானங்கள் கொடுக்க வசியமாவாள். அப்போ எதுவும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வராது. அதனால் இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இதை அதுதான் இதுக்கு ஈடு மருந்து. அப்போ அது கொடுத்தா அவங்க வசியமாக இருந்து பிழைப்பாங்க அப்படின்னா. அடுத்தது இயக்கிய தத்துவ பொன். அப்போ இயக்கிய தத்துவ பொண்ணு அதான் நட்சத்திரம் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இயக்கிய தத்துவ பொண்ணுக்கு காமம் எங்கே இருக்கும் அப்படின்னா கழுத்தில் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணணும், வாடை, எந்த வாடை அவன் பூசிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நாகப்பாம்பின் பிச்சை உலர்த்தி, காக்கை நாக்கோடி எட்டிக்கொட்டை பொடித்து, பாகற்காய் அல்லது பேய் கருப்பஞ்சாறு விட்டு, பேய் கருப்பஞ்சாருக்கு பட்டையெழுத்தாருக்கு புத்தி கொடுத்தது இல்லையா, அதுதான் பேய் கருப்புன்னு சொல்லுவாங்க, அரைத்து. இப்போ அதில் பேய் கருப்பஞ்சாறு அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 கால் வளர்த்தே இருந்தால் தான் நல்லா நசுக்கி பண்ணால் தான் ஒரு 10 சொட்டு வரும். ஏன்னா பேய் கரும்பில் சாறு சீக்கிரமாக வராது. நானா என் வீட்லேயே வளர்த்துனேன், அப்புறம் என்ன எனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். இது எதுக்கு யார் இதை அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ ஒவ்வொரு ஜாதியிலையும் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசாணி நடுறாங்க இல்லையா, அப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம விளக்கேற்றி சாப்பாட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் அரச மரத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க, செய்கிறாங்களா இல்லையா. அது பால மரம், அது பந்தக்கால், முகூர்த்த கால். இது நான் சொல்கிறது திருமணத்துக்கு முன்னாடி அதை செய்வாங்க. அதை
கவுண்டர்கள் இனத்தில் வந்து இந்த பேய் கரும்பு இல்லாமல் கல்யாணம் செய்ய மாட்டாங்க. அது வேணும். அப்போ நாங்கன்னா எங்கே இல்லைன்னா நாங்கள் அரச மரத்தை அந்த கொம்பை நட்டு அதுக்கு சாப்பாடு வண்ணாம்பூட்டில் சாப்பாடு வடை சட்டியில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றி பொண்ணு மாப்பிள்ளையே தேங்காய் பழம் உடச்சி கும்பிடுவாங்க. இது அரசு படையாச்சு அதை வச்சு கும்பிடுவாங்க. இது வந்து அது வழிபாடு செய்கிறது. அதுக்கு அந்த அவங்க கவுண்டர் இனத்தில் பேய் கரும்பு இல்லாமல் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு அவங்க வளர்த்த போகிறதில்ல. அவங்க நாவிதர்கள் வச்சு வளர்த்தி இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த சடங்கு செய்ய போவாங்க. ஆமாம், இதெல்லாம் போய் உள்ளே போய் வராமதெல்லாம் ஒன்றும் உங்கள்கிட்ட பாடம் நடத்தலை. நான் அந்த நல்லவைக்காக நான் அதுக்குள்ளே போகிறதில்ல. ஆ ஆ ஆ பட்டணத்துக்கார் முத்தி கொடுத்தது பேய் கருப்பு. நீங்கள் கவுண்டர் வீட்டுக்கு போகிற இந்த சடங்கு செய்கிற நாவிதரை கேட்டிங்கன்னா அவங்க பேய் கரும்பு வச்சு அது பந்த மாதிரி கட்டி தான் செய்வாங்க. திருமணம் சடங்கு செய்வாங்கப்பா. அந்த அவங்ககிட்ட கேட்டேன்னா கொடுப்பாங்க. அவங்க அது இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அரும்புக்காரரை வச்சு செய்கிற போது அதெல்லாம் கட்டாயம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதுக்குள்ளே நான் தான் போனேன். நான் 3 லட்சம் இருந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன்ல. இல்லைன்னா எனக்கு மட்டும் பேய் கரும்பு எப்படி தெரியும்? அதெல்லாம் இதுதான். அதை தான் சார் கம்மியாக இருக்கிறேன். அதை அரைச்சி பார்க்குறோம். இப்போ எக்காரணத்தை கொண்டும் இப்போ நம்ம பல விஷயங்கள் செய்கிற போது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தாயத்து பண்ணி கொடுக்குறோம் அல்லது ஏதோ தகுடு எழுதி கொடுக்குறீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் குண்டுமணி அதனுடைய ஐங்காயம்னு பேர். ஐங்காயம் தொடவாமல் அந்த தகுடு கொடுத்தீங்கன்னா ஜெயிக்காது. அடுத்தது குண்டுமணி தாயத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் குண்டுமணி போட்டு தான் நீ கொடுக்கணும். அப்போ தான் ஜெயிக்கும். இல்லைன்னா ஜெயிக்காது. குண்டுமணி வெள்ளை குண்டுமணி இருக்கும். வெள்ளை குண்டுமணி கருப்பு குண்டுமணி போடக்கூடாது. அது சனி பகவான். வெள்ளை குண்டுமணி எந்த தாயத்து கொடுத்தீங்கனாலும் அதுக்குள்ள குண்டுமணி போடணும். இல்லையா குண்டுமணியை நிறையா வெள்ளை குண்டுமணி கொண்டுட்டு வந்து நல்லா அரைச்சி தேன் கலந்து வச்சுக்கிட்டு அதை தொடவி அதில் போட்டுக்கிட்டா போதும். இதெல்லாம் இதுதான் ஒரு வேலை. அதை எல்லாத்துக்கிட்டும் சொல்லி தர முடியாது இல்லையா? இதெல்லாம் ரூல்ஸு அது இருக்கும். அப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போ தகுடு எழுதுறாங்க. எத்தனை பேர் எழுதுறாங்க? எழுதி விற்கிறாங்க. சரி, அதெல்லாம் செல்லாததுக்கு காரணம் என்ன? அப்போது எக்காரத்து கண்டு சுக்கர ஓரையில் எழுதக்கூடாது. சுக்கர ஓரையில் எழுதக்கூடாது. அது மட்டும் நம்ம வச்சுக்கோ. எல்லாமே சொல்லித்தர முடியாது. சொல்லி தரமாட்டேன். சந்தன ஓரையில் சுக்கர ஓரையில் எழுதக்கூடாது. தகட்டை எழுதுனா அந்த தகுடு செல்லாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும். இதெல்லாம் புக்கில் தான் இருக்கு. நான்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்போ ஒரு குரு மூலியமா அதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஜோதிடம் கற்றுக்காத, குரு மூலியமா கற்றுக்குன்னு சொல்றது. இதெல்லாம் அந்த குரு மூலியமா கற்றுக்கிற போது ரகசியங்களை சொல்லி தருவாங்க. இப்போ ஆன்லைனில் ரகசியம் சொல்ல முடியாது. உள்ள பிடிச்சி போட்டுருவான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள பிடிச்சி போட்டுருவான். அது நமக்கு தான் ஆபத்து. பேசுறது பெருசு இல்லை. அது குறுமொழியமா சொல்ற போது நம்ம 10 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயம். இது அப்படியே இல்லை, உலகம் முழுதும் போகும். இப்போ இவங்க பதிவு பண்றாங்கன்னா உலக தமிழர்கள் அனைவரும் பார்ப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தட்டி விட்டு பார்ப்பான். ஏன்டா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, புக்கில் இருக்க தூக்கி போட்டுருவேன். புக்கில் இருக்க தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் தயார் பண்ணல, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சதில் ஒரு பாயிண்ட் கூட இல்லை. எல்லாம் புக்கில் இருக்கிறது தான். ஆனால் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிருந்த நூல்கள், அவ்வளோதான். பாதம் கிடையாது. 4 நட்சத்திரம்ங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். ஆமாம், 3 நட்சத்திரம் இருக்குது இல்லை? அப்படியா? அப்போ நீங்கள் ஏன் கேட்டீங்க? அதை எதுக்கு 4 போட்டீங்க? அது 4ஆம் பாதம் மட்டும்தான் இதாட்டு இருக்குது, உத்தரஜாதி 4ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்படி கிடையாது. இந்த நாளும் அது, அந்த நாளும் இது, அந்த 3ம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்கு தான். ஏன்னா நம்ம ஜோசியர் எல்லாருமே வடிகட்டி முழிச்சா சொல்லிட்டா பரவாயில்ல நினைப்பீங்க. அதனால் அந்த அக்கம்பூர் வேண்டாம், அது அப்படி கேட்டால் 4 பான்னு சொல்லிடலாம்.
ஏங்க அது 4மா அப்படின்னு. ஏன்னா இருக்கிறதே 27 நட்சத்திரம் தான், அதுக்காக அதை போட்டிருக்கோம். ஏன்னா 27 தானே, அப்போ ஒவ்வொன்றுக்கு 8 நாள் 32 வேணும், இருக்கிறது 27 நட்சத்திரம், அதுக்காக அடையாளத்துக்காக தெரிஞ்சுக்கிறது தான் புரியலாம், அதுக்காக அதை போட்டிருக்கோம். இப்படி இந்த அந்த கருப்பஞ்சாறு விட்டு அரைச்சி பச்சை கருப்பூர் சேர்த்து தடவி கொண்டு அந்த பெண்ணோடு சேர்ந்தால் வசியமாவாள். அதுக்கு லோபனம் அப்படி என்ன பண்ணலாம், வெள்ளி பொன் சேர்ந்த பொருளை புசித்து, வெள்ளி பொன் சேர்ந்த பொருளை புசித்து அப்படின்னா, அப்போ வெள்ளியை நல்லா உரைச்சி விட்டு இறந்து போகிற போது அவனுக்கு பணத்தாசை இருக்கக்கூடா, நகை ஆசை இருக்கக்கூடான்னு மண் ஆசை இருந்தால் கொஞ்சோண்டு மண்ணை போட்டு கரைச்சி ஊற்றுறாங்கல்ல, அது மாதிரி இந்த வெள்ளி பொண்ணை கொஞ்சோண்டு தேய்ச்சி அதை பொருளை புசித்து, தேவதாரி கட்டையை தேநெய் நெல்லெண்ணெய் கலந்து, தேவதாரின்னு கேட்ட நாட்டு மருந்து கடையில் இருக்கும் தேவதாரி, அது மணக்கும். அது என்னென்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த தேவதாரி கட்டையை நீங்கள் விளக்கில் காய்ச்சி இப்போ அதை இது பண்ணிங்கன்னா மணக்கும். அதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க குழந்தைங்களுக்கு. இந்த சாம்பிராணி பிடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த தேவதாரி கட்டி செடிக்கு போடுவாங்க. குழந்தைகளுக்கு மாந்தம் பிடிக்குது இல்லையா, அதுக்கு எதையும் பயன்படுத்துவாங்க. அப்போ அதையெல்லாம் தேநெய் நல்லெண்ணெய் கலந்து அதெல்லாம் கலந்து அதை உருவாக்கிக்கணும். உருவாக்கி அது சாந்தா நல்லா குழப்பி தடவி கொண்டு அந்தி காலத்தில் தாம்பத்தியம் வைத்தால் வசியமாவாள். யாரு? இயக்கத்தத்துவ பொன். அதுக்கு ஈடு மருந்து. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஓமத்தின் தோல், ஓமத்துவ மரத்தினுடைய செடியினுடைய தோல் புஷ்பம், அதை உடல் அழுக்கு, கண் பீலை, மூக்களுக்கு இவற்றை விந்து சேர்த்து அரைத்து போஜன பதார்த்தங்களில் கொடுக்க வசியமாவாள். கடைசி வரையில் வாழ்வாள். அதை கணவன் மனைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம், கடைசி வரலாம் அவள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. அதுக்கு அடுத்து அரக்கி தத்துவ பெண். இது அந்த அரக்கி தத்துவ பெண்ணுக்கு காமம் எங்கே இருக்குன்னா பெருவரல்ல இருக்கும். சினிமா படம் பார்த்தீங்கன்னா, அது பாரதி ராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா காலு பின்னுற மாதிரி பண்ணணும் காட்டுவான். நிறையா பண்ணுறாங்களே இல்லையா. இப்போ பாலச்சந்திர படத்தில் கூட இதெல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய நூல்களில் படித்ததுனால காமம் எங்கே இருக்கும், அந்த காதல் ரசம் எங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு உணர்த்துறாங்க. அப்போது இந்த அரக்கி தத்துவ பொண்ணுக்கு பெருவிரலில் தான் காமம் இருக்கும். இப்போ அவள் அந்த பொண்ணு நம்மளுமே இருக்கும், அந்த பொண்ணு இருக்கா, அவளை கையை பிடிச்சேன்னா சண்டைக்கு வந்துடுவாள். அவளை காலை மிதிச்சுன்னு வச்சுக்க, கொஞ்சம் அப்படியே நம்மளை நிமிந்து பார்க்குற தன்மை வரும். அதான் அதுக்கு வேற ஏன் எங்கே காமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெருவிரலில் இருக்கும். அதுக்கு சும்மா நம்ம சந்தனம் அகில், அதில் அகில் இருக்குமா, சந்தனம் அகில் யானை வணங்கி, யானை வணங்கி தெரியுமில்ல, நல்லா கல் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ அரைச்சி குடிக்கிறாங்களே, யானை வணங்கின்னு பெரும் நெருஞ்சிபுள், பெருநெறிஞ்சினா உரண்டையாக இருக்குது இல்லை, அது வளவல்னு இருக்கும். அதுதான் யானை வணங்கி. முள்ளி அள்ளி, முத்தக்காசு, விளாச்சம்பழம் வேர் இவற்றை அரைத்து ஓமத்தப்பூ சேர்த்து பூசிக்கலாம். அப்படி உடம்புல பூசிக்கிட்டோம்னா அந்த பெண்ணை தொட்டால் அவள் வசியமாவாள். அதுக்கு லோபனம் என்ன அப்படின்னு கேட்குறான். கருப்பு குன்றுமணி, காட்டாமணக்கு, கையாந்தகரை சார். கையாந்தகரைன்னா தெரியுமில்ல, கையாந்தகரை சார் அதுதான், அதுக்கு பேர் தான் கையாந்தகரை சார். பிரண்டை வேர், இளைய தக்காளி வேர், பேய்பீக்கன் சாட்டில் அரைத்து நெய் எண்ணெயும் சேர்த்து செவ்வாம்பல் சாட்டில் அரைத்து தண்டில் தடவிக்கொண்டு தாம்பத்தியம் செய்தால் அவள் கடைசி வரல அவங்க கூட இருப்பான். சரி, அதுக்கு ஈடு மருந்து அப்படின்னா பெண் சுட்ட சாம்பலும் உடல் அழுக்கும் வெந்நீரில் அரைத்து உரண்டை செய்து அன்னபானங்களுக்கு கொடுக்க வசியமாவாள். காலம் முழுவதும் வாழ்வாள். அப்போ நாம் இந்த ஈடு மருந்துக்கு போகாமல் மேலே ஈஸியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஈஸியாக செய்யலாம். அதனால் நம்ம அவங்கள ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அடுத்தது பிசாசு தத்துவ பெண். இப்போ அந்த பொண்ணுக்கு எங்கே இருக்கும்? இப்போ பிசாசுனா இருந்தேன்னா அது எதை சொல்லுவீங்க?
பிசாசு பிடிச்சிருக்குது. அப்படி எப்படி முழிப்பாங்க? பேய் மொழி முழிக்கிறாங்க இல்லையா? அதனால் அந்த பிசாசு சத்து உள்ள பொண்ணுக்கு விழியில் தான் காமம் இருக்கும். விழி பார்வை இப்படி முழிச்சான பேய் மாதிரி முழிக்கிறான்டான்னு சொல்கிறமே இல்லையா? அதனால் அந்த விழியில் தான் இருக்கும். அதை எது பண்ணணும் அப்படின்னா, தாளை, ஆமணக்கு, நன்னாரி வேர், முத்தக்காசு, அகில், சடாமாஞ்சி, அவுரி இவற்றின் வேரை, புடுகு, சந்தனம், செண்பகப்பூ சேர்த்து அரைத்து தடவிக்கொள்ள அந்த பொன் வசியமாவாள். அப்போ இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம். மேலே ஃபஸ்ட்டு சொல்கிறத மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். இது ஒரு ஆணும் பெண்ணும் பிரச்சனை இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்கள தீர்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். லோபனம் அப்படின்னா வாழைப்பழத்தின் ரசம். வாழைப்பழ ரசம்னா சாறு. வலதளம் பல நீர், தாளம்பூவின் தேன் வார்த்து அரைத்து கற்பூரம் சேர்த்து 3 நாளிகை அரைக்கணும். 1 மணிக்கு 2 நாளிகை. அப்போ 3 நாளிகைன்னு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அரைத்து தண்டில் தடவி புணர்ச்சி செய்ய நீங்காத பாசம் வரும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பிசாசு உடைய நிலைகளுக்கு ஈடு மருந்து அப்படின்னா ஆடையொட்டி, பசுவின் பால், வெங்காயம், அதிமதுரம், கஞ்சாய் இலை, பேய்க்கரும்பு சாற்றில் அரைத்து பாக்கு வெற்றில் கொடுக்க வசியமாவாள். அடுத்து பூத தத்துவம். சரி, இந்த பூத தத்துவ பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாடை எங்கே இருக்கும் அப்படின்னா கால் பரடு. ஆமாம், கால் கொலுசை எதில் போடுவேன்? கணுக்கால். அப்படி தான் சொன்னால் தான் உனக்கு புரியும், இல்லைன்னா என்ன? ஆமாம், நீ கால் பரடுன்னு தெரியாத எப்படி இருக்கிறது? கால் பரடுனா கொலுசு போடுற இடம் தான் கால் பரடு. அதான் நீ முட்டாள் தமிழ் பேசுகிற, அவன் ஒழுங்குமான தமிழ் பேசுகிறான், சொல்லிட்டு போகிறதான். ஊரில் இருக்கிற பேச்சு வழக்கெல்லாம் எழுத மாட்டாங்க. புக்கில் போய் பேச்சு வழக்கில் எழுதுவியா? ஒரு நாவல் எழுதுறான், பேச்சு வழக்கில் நாவல் எழுதுவானா? சுப்பிரமணிய நாடும் பேசுறத பேப்பரில் எழுத முடியுமா நாவலில்? கிடையாது. அப்போல்லாம் ஒழுக்கமான தமிழ் பேசுகிறோம், நம்ம முட்டாள் தமிழ் பேசுகிறோம். அதனால் அதை குறைவு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ அன்றைக்கெல்லாம் தமிழில் ஆழமாக இருந்தாங்க, அவ்வளோதான். நாம் அதெல்லாம் நிறைய மறந்துட்டோம். அதனால் கால் பரடு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? செவந்த சேலை, சிவப்பு சேலை, நல்ல சந்தனம், செவந்தி தாளை, முல்லை முதலிய மலர்களும், மாமிச, நெய், பால் விரும்புவாள். இந்த பொண்ணு என்ன விரும்புவா அப்படின்னா இதெல்லாம் விரும்புவாளாம். இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த பூத தத்துவ பொண்ணு இதெல்லாம் விரும்புமா. அப்போ என்ன விரும்புவா? மாமிசம், நெய், பால் அவள் விரும்புறது. அவளுக்கு வாடை பொன், ஓமத்தின் பூவல்லி புகழ், கற்பூரம் சேர்த்து நன்மை, நன்னாரி, நத்தை சூரி, சுட வண்டோடு, துண்மை சேரங்கிலும் கோட்டன் துணிந்த நற்புணு கூட்டி தம்மையிட்டோர் நன்று தனிவல்லோர் பூத்ததோரே அப்படின்னு அர்த்தம். அதான் பொண்ணு ஓமத்தன், பூவல்லி, கற்பூரம் சார்த்து, நன்மை, நன்னாரி, நத்தை சூரி, சுழல் வண்டோடு இதெல்லாம் சேர்த்து புணுவும் கூட்டி இதெல்லாம் செய்தோம்னா அந்த பூத தத்துவ பொன் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதுக்கே பயன்படுத்தணும். மேலே ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஈஸியான வேலை. நாம் அவங்கள இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் இருக்காது. சிலருக்கு நன்மை செய்ததாக இருக்கும். ஏன்னா நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது, நல்லதுக்கே செய்யுங்க. நல்லதே நினச்சிங்கன்னா இதை நம்ம அது பயன்படுத்தலாம். இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நூல்களில் வெளிவந்தது. என்னுடைய கண்டுபிடிப்பல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு காலத்தில் வெளிவந்தது. இடையில் அரசாங்கத்தால் தடைப்பட்ட நூல். இடையில் அதெல்லாம் ஏற்கனவே தடைப்படுத்தினாங்க. அதெல்லாம் தடைப்பட்ட பிறகு அப்புறம் அதெல்லாம் விடுபட்டுருச்சு. அந்த மாதிரி நூல்களெல்லாம் நம்ம அரசு தடை செய்யப்பட்டது தான். அது இடையில மறுபடியும் அது வெளிவந்து அதுக்கு தடையை நீக்கி இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு
விஷயங்கள் இதில் நமக்கு இருக்கு. அது ஏன்னா அது குறுமொழியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால என்னன்னா சில குறிப்பிட்ட இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை பண்ணாங்க. ஆ ஆ எங்க இருக்குதா? அது நீங்க எழுதல, அதனால என்கிட்ட கேட்குறீங்க, விட்டுட்டீங்க. வேகமா போனேன், அதுக்கு காதுல கேட்டுக்க வேண்டியதான். முடி தத்துவம் பெண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மார்பு. நாக தத்துவுக்கு அது நம்ம வந்து உதடு. பாம்பு தானே, பாம்பு பல்லில் விஷம், அது உதட நீங்கினா தான் நாக்கு வெளியே வரும். இது வந்து நீங்கள் பஞ்சபட்சி படிச்சீங்கன்னா அதுலேயும் இது இருக்கும். அவன் ஒவ்வொரு திதிக்கும் காமம் எங்கே இருக்குன்னு இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த சங்கத்தில் நான் அதை ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ தேய்வரை 15 திதி, வளர்வரை 15 திதி, அந்த திதி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அந்த திதியில் பிறந்தவங்களுக்கு காமம் எங்கே இருக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி பஞ்சபட்சி நூல் படிச்சீங்கன்னா அதுலேயும் இருக்கும். அவர் ராகவாச்சாரி எழுதினார் இல்லையா, சுந்தர வரதாச்சாரியார், அந்த நூலை படிச்சீங்கன்னா அதில் இருக்கும். அதை செராக்ஸ் எடுத்து அந்த பொம்மையை செராக்ஸ் எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அப்போ எதில் வரணும் எதில் வரக்கூடாதுங்கிறதுல சில விஷயங்கள்ல நம்ம கவலைப்படுறோம். எனக்கு நியூமராஜி பிடிக்காது. ஆமாம், ஆனால் அது ஆரம்ப காலத்தில் பண்டிட் சேதுராமன் 10,000 ரூபாய்க்கு விற்ற போது வாங்கி படித்தது. இப்போ இல்லை, 10,000 ரூபாய்க்கு பண்டிட் சேதுராமன் புக்கு விற்றார். போனோம்னா அவர் பேர் வச்சுட்டு வந்து புக்கு வாங்கிட்டு வந்துடலாம். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி புக்கு வாங்குறதுல படித்தது. ஆனால் அதே நாம் அப்போ நான் அதை ஒரு பெருசாக நான் எடுத்துக்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு 10-15 நாளாக இதே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்த நிகழ்ச்சியை பூரா ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆராய்ச்சி பண்ணுற போது அது என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது பரவாயில்ல, நீங்கள் படிக்காமையே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ இந்த பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கத்துக்கு வந்ததுனால யாரும் சொல்லாத ஒரு கருத்தை பேசுகிறாங்கிற ஒரு புகழ் இந்த சங்கத்துக்கு சேர்ந்தாவே போதும். அதனால் ஒரு குறிப்பிட்ட கிட்ஸு மட்டும் எழுதிங்க. இதை நீங்கள் நடைமுறையில் பார்த்துக்கலாம். அப்போ முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எழுதிங்க. முதலில் ஆண் குழந்தை பிறந்தால், அதுவும் 1ஆம் தேதி பிறந்தால், இங்கிலீஷ் 1ஆம் தேதி, ஏன்னா அது இப்போ நியூமராஜி தான் சொல்ல போறேன். இப்போ முதலில் ஆண் குழந்தை பிறந்தால், அதுவும் 1ஆம் தேதி பிறந்தால் 2.5 வருடம் கஷ்டமாக இருக்கும். 2.5 வருடம் கஷ்டமாக இருக்கும். ஆமா, அது எந்த கிழமையானாலும் இருக்கும். அதில் இடையில ஒரு சின்னது என்னன்னா, வீட்டின் கதவு சத்தம் வரக்கூடாது. வீட்டின் கதவு சத்தம் வரக்கூடாது. நிலைகளை அடிக்கடி மாற்றக்கூடாது. மாசப்படியே அடிக்கடி மாற்றக்கூடாது. இதெல்லாம் நீங்க நடைமுறையில் பார்க்கலாம். முதல் பிள்ளை ஆணாகவும் 3வது பெண்ணாகவும் கடக ராசியில் பிறந்தால் தகப்பன் கோடீஸ்வரன் ஆவான். எல்லாம் நடைமுறையில் பாருங்க. முதல் பிள்ளை ஆணாகவும்
மூணாவது பெண்ணாகவும் கடகராசியில் பிறந்தால் அந்த தகப்பன் கோடீஸ்வரன் ஆவான். மூணாவது பெண்ணு பிறகுது இல்லையா, அது கடகராசியில் பிறந்தால் ஒளிச்சு வாழைப்பழத்தை நாம தான் என்ன சொல்றோம், முதல் பிள்ளை ஆணாகவும் மூணாவது பெண்ணாகவும் கடகராசியில் பிறந்தால் தகப்பன் கோடீஸ்வரன் ஆவான். செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு குழந்தை பிறந்தால், செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு 3 வாகனங்கள் வந்து சேரும். பகல் தான் சார், இது வேற. அது ஏதாவது ராத்திரில 2 மணிக்கு பிறந்தா செவ்வாய்க்கிழமை இப்போ வந்துன்னா அதையும் தான் ஆராய்ச்சி பண்ணி பாரு. இப்போ நான் பகலுக்கு சொல்றேன், நீ இரவுக்கும் பாரு. நம்ம ஆராய்ச்சி பண்றதுல என்ன இருக்கு? செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு குழந்தை பிறந்தால் அது எந்த குழந்தையும் கிடையாது, 3 வாகனங்கள் வந்து சேரும். ஒரு குழந்தை 11ஆம் தேதி 3வது பிள்ளையாக, ஒரு குழந்தை 11ஆம் தேதி 3வது பிள்ளையாக 3ஆம் பிறை என்று பிறந்தால் குழந்தையின் தகவலுக்கு வெளிநாட்டில் வாழ்வான். வெளிநாட்டு வாசம் கிடைக்கும் அப்படின்னு எழுதிக்க. ஒரு வீட்டில் 3 பெண் பிள்ளைகள் இருந்து, 3 பண்ணா இருக்கணும், ஆம்பளை பையனா இருக்கக்கூடாது. ஒரு பெண் வியாழக்கிழமை ருதுவானால், பூ பெய்தினால், எந்த நாளும் சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஏற்படும். சாப்பாடு, ஒரு பெண் வியாழக்கிழமை, 3 பெண்களில் ஒரு பெண் வியாழக்கிழமை வயதுக்கு வந்தால் சாப்பாட்டுக்கே பிரச்சனை. என்னாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஏற்படும். இவர்கள் வெங்கல பாத்திரத்தை சாப்பிட்டால் பிரச்சனை தீரும். வெங்கல பாத்திரத்தில், ஆமா, இருபத்தொன்பதாம் தேதி பகல் 1 மணிக்கு அல்லது வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தால், 29ஆம் தேதி பகல் 1 மணிக்கு அல்லது வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல அதிர்ஷ்டமாகும். ஆ? 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல அதிர்ஷ்டமாகும். எந்த புத்தகத்தில் படிக்கிறது? எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறதா படிக்கணும். எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறதா நானா தயார் பண்ணேன்.
நீங்கள் படிக்கணும், நீங்கள் படிச்சீங்கன்னா வரும். சரி, இது பொதுவா என்ன பொதுவா அப்படின்னா, ஒரு பையன் கெட்டவனா வாழ்கிறான், அவனை திருத்தணும். சொன்ன பேச்ச கேட்கல, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். பெண்களுக்கு தாய் தந்தைகளுக்கு தலைவலியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அவனை என்ன சொல்ல செய்கிறாங்கன்னா, வெங்கல குண்டா வாங்கி அதில் நெய்யூட்டி வெங்காயத்தை போட்டு அவனை சாப்பிட சொன்னால் அவன் நல்லவனாக மாறதுக்கு வாய்ப்பு வருமா? வெங்கல குண்டா வாங்கணும், அதில் நெய் ஊற்றணும், வெங்காயம் பச்சை வெங்காயம் போடணும், போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டால் நல்லவனாக வருவதற்கு வாய்ப்புண்டு. அதெல்லாம் அவனும் சொல்லல, எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். விட தெரியானா அவன் அவ்வளோதான் எழுதியிருக்கான். நாம தான் அதுக்கு மேலே மேற்கொண்டு நாம தான் முயற்சி எடுக்கணும். எல்லாமே வாழைப்பழத்தை ஒழிச்சு வாயில போட்டு குத்தி விட்டு உள்ள இறக்கினா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். அது ஆகுமா? நமக்குன்னு ஒரு மூளை இருக்கு இல்லையா? ஆராய்ச்சி நாமளும் பண்ணணும், கொடுக்குறோம். இல்லை, ஒரு தடவை நம்ம கேட்குறாங்க, சாப்பிட சொல்கிறேன். இல்லைங்க ஐயா அப்படியே இருக்கலாம். வாரத்தில் 2 நாளைக்கு அப்படி சாப்பிட சொல்லியா, அப்படியே 1 மாதத்துக்கு சாப்பிட வை. அவ்வளோதான். நல்லா மாறிட்டாலும் உனக்கு நல்ல பேர், அவங்களுக்கு நல்லது. அவ்வளோதான். அதான் நாம் ட்ரை பண்ணணும். எப்படி வேணாலும் இல்லை, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை? நம்ம மூளை எதுக்கு? நீங்கள் புத்தகமே படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிறவனையும் விட மாட்டேங்கிறீங்க. நம்ம இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, நடைமுறையில் நம்ம மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்து பார்க்கணும். நம்ம அவ்வளோதான். என்ன 2 தரம் சாப்பிட்டு போகிறோம். அது என்ன வெங்காயம் நெய்யில் சாப்பிட்டா என்ன ஆகிருப்போகுது? இல்லை கிடையாது. நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. நான் அதை எழுதுகிற போது அதான் சிந்திச்சேன். படிக்கிற போது சொல்லிவிட்டான், இதை எப்பறம் செய்கிறது அப்படின்னு யோசனை எனக்கு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் மனசுக்குள்ள உள்ள இருக்கு. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஆனால் வாரத்தில் 1 நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிட்டோம், அப்புறம் அந்த வெங்கல குண்டாவிலேயே அவன் சாப்பிடட்டும், அவன் திருந்தனா நல்லது தானே. ஒரு வீட்டுடைய பேச்சை கேட்காத எத்தனை பேர் இருக்கான்? அப்பா அம்மாவை எதுக்குறவன் இருக்கான், வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், அங்கேயே தண்ணி அடிப்பான், வீட்டுக்கு காசு தர மாட்டான். எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க பெத்த தாய் தந்தைகள். அப்போ அவங்களுக்கு இந்த வெங்கல குண்டா ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்லை. ஒரு 1500, 2000, 3000 தான் வச்சுக்குமே, அதுலேயே சாப்பிட்றான்ட்டா தீர்ந்து போச்சு. ஆமாங்க, நான் நெய் ஊற்றி அதில் போட்டு அதை கொஞ்சோடு சாப்பிட்டோம். ஆனால் ஆமாம், சாப்பிட்டு வரலாம், அது போடும். இது அப்படி இல்லை. இது என்னன்னா, அப்படி அவங்க எழுதலை. 1 முறையா 2 முறையா இல்லை. வெங்கல குண்டாவில் நெய்யூட்டி வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டு வந்தால் நல்லவனாக வருவான். அவ்வளோதான், அவ்வளோதான். அதுதான் அவ்வளோ சொல்கிறான். இப்போ நம்ம அதான் செய்ய முடியும். நம்ம அதுக்கு மேலே நம்ம சொன்னோம்னா அது பொய்யா போயிடும். நாம் யாரும் பொய் பேசிக்கிட்டு அந்த வேலையே வேணாம். சரி, வெங்காயத்தை போட்டு, வெங்காயத்தை வணக்கி போடுறதுல ஒன்றும் இல்லை, பச்சை வெங்காயத்தை. ஆமாம் ஆமாம், வணக்கிலாம் இல்லை, பச்சை வெங்காயத்தை போட்டு. ஆமாம் ஆமாங்க, அது கரெக்டு தான், தப்பு கிடையாது. சரி, நெய்யில் போய் வணக்கி போட்டோம்னா அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு என்னன்னா, ஒரு சர்க்கரை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஐயா நம்ம கறிவேப்பிலை தலை ஒரு 5-6 கொழுந்து காலையில், பச்சை நம்ம சிறு வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் போட்டு தின்னா சர்க்கரை அளவோடு இருக்குதுன்னு சொல்கிறாரு என்கிட்ட. காலையில் அளவோடு இருக்குது. என் புதுசாக எனக்கு சர்க்கரை வந்தது, நான் செக் பண்ணினேன், அப்புறம் மறுபடியும் நான் இதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் போய் செக் பண்ணேன், கரெக்டாக அளவோடு இருக்குது, இது கரெக்டுங்க அப்படின்றோம். அதனால் இல்லைன்னா, இப்போ ஒரு ஜோதிடத்தில் சின்ன கருத்து ஒன்று,
இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம். இப்போ 5ஆம் வீடு செவ்வாயாக வந்து, நல்லா நினைவில் வச்சுங்க, அது 2 லக்கணத்துக்கு தான் வரும். ஒன்று தனுசுக்கு, இன்னொன்று கடகத்துக்கு. அப்படி ராகு பார்த்தால், 5ஆம் வீடு செவ்வாய் தானே, அந்த செவ்வாயை ராகு பார்த்தால் அது எந்த ஜாதகம் இருந்தாலும் கற்பம் அடிக்கடி களையும் அப்படின்னு சொல்லிடணும். அல்லது பிறந்து கூட இருக்கும். 5ஆம் வீடு செவ்வாயாக வந்து ராகு பார்த்தால் கற்பம் அடிக்கடி களையும். அது எந்த லக்கணத்துக்கு வரும்? கடகம் தனுசு லக்கணத்துக்கு தான் 5ஆம் வீடு செவ்வாயாக வரும். அப்ப பிறந்து கூட இறக்கலாம். புரியுதா? அப்ப நாடு கடக லக்கணம் தான். எனக்கு 5ஆம் வீடு செவ்வாய், அந்த செவ்வாய் ராகுவோடவே இருக்காரு. ஆனா முத குழந்தை தப்பிச்சுக்கிச்சு, அடுத்த குழந்தையில இருக்கு இல்லையா, 5 குழந்தை பிறந்தடிக்க செத்துரும். இதை அனுபவத்தாலையும் சொல்றேன் நான் எந்த ஜாதகம் மாதிரி தானா, பெண் ஜாதகம் இருந்தாலும் அதே தான். அதாவது பொதுப்படையா நம்ம எல்லாரும் புத்திரஸ்தானம் என்பது காலபுருஷ இலக்கணத்துக்கு 5ஆம் வீடு தான். ஆனா பெண்களுக்கு 9ஆம் வீடமா எடுத்துக்கின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சில நடைமுறைகளுக்கு 9ஆம் இடம் ஒத்து வருது, சில காலங்களில் 9ஆம் இடம் ஒத்து வரல. ஆனா நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க, பெண்ணுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானமாகவும் ஆண்களுக்கு 5ஆம் இடமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 5ஆம் இடமா அந்த பொண்ணுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். காலபுருஷ இலக்கணத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். சூரியன் தான் ஆன்மா, உயிர். புரியுதுங்களா? அப்ப எல்லாத்துக்கும் போது அப்ப நம்ம என்னன்னா, காலபுருஷ இலக்கணம் 9ஆம் இடம் குரு. 9ஆம் இடம் குருன்னா குழந்தைன்னு சொல்றான். ஆனா அடுத்தது 12ஆம் இடம் குருவா வர்றான். அந்த 2 வீட்டுக்கு வர்றான். ஆனா சூரியன் ஒத்த வீட்டுக்கு தான் வருவோம். அப்ப இந்த உலகத்தில் கடவுள் ஒருவரே, இந்த பிரபஞ்சத்தில் அது சூரியன். அந்த சூரியன் தான் சிவன் சொல்றோம். அவ்வளவுதான். ஏன்னா இதான் ரூல்ஸ். அப்படி நம்ம இப்படி பார்த்துக்கலாம். அப்ப இந்த லக்கணத்துக்கு அப்படி யாருக்காவது இந்த புத்திரஸ்தான அதிபதி ராகுவோடு சேர்ந்தா அப்படி சொல்லிடுங்க. அவசியம் குரு பார்க்கலனா ரொம்ப டேஞ்சர். இப்ப குரு பார்த்தா கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கரு அழியாமல் விடாது, அல்லது அவங்களே அழிக்கிற மாதிரி கூட வரலாம் சூழ்நிலை. இப்போ போய் இன்னைக்கெல்லாம் விஞ்ஞான உலகம், இந்த விஞ்ஞான உலகத்தில் போய் கரு தரிச்சோன்னே குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்குதா, கை கால் எல்லாம் இருக்கா, மூளை வளர்ச்சி இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறோம். அப்போ மூளை வளர்ச்சி இல்லாத போது டாக்டர் சொல்கிறாங்க அந்த கருவை கலைக்கிறாங்க. ஏன்னா அது ஊனமாக பிறந்துட்டா என்ன பண்ணுறோன்னு வருத்தப்படுறோம். ஏன்னா இந்த காலத்தில் ஊனமான பொண்ணுகளை பெற்று வளர்த்தி பெற்ற தாய் தந்திக்கே சோறு போட மாட்டேங்கிறான். அப்புறம் போய் அவன் குழந்தைய மட்டும் என்னைக்கு காப்பாற்ற போகிறான். அதனால அந்த கருவிலேயே அழிக்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதை பார்க்குற அளவுக்கு. அன்னைக்கு அந்த காலத்துலாம் நம்ம அந்த டெக்னாலஜி கிடையாது. அது ஊனமாக இருந்தால் எதாக இருந்தாலும் பெற்றுப்பட வேண்டியதான். அதனால தான் நிறைய ஊனங்கள் அன்னைக்கு இருந்தது. அந்த போலியோவில் இடையில கூட குறுக்க மொண்டியாக நிறைய பேர் தான். இப்போ பாருங்க கம்மி. இன்னைக்கு அந்த ஊனமானவர்கள் இன்னைக்கு கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் செக் பண்ணுறது தான் காரணம். அதனால இது இப்படி இருக்கு.